கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா, நாம வாழ்ற இந்த பூமி அவர் காலுக்கு கீழே, நம்ம அண்ணாந்து பார்க்குற ஆகாயம், யூனிவர்ஸ் இதெல்லாம் அவருடைய சிங்காசனம். அப்ப அதன் மேல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. நிச்சயமா கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மகிமையுள்ள கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி அசைக்க முடியாத மலையை போல இருக்கோ, அல்லது நம்ம வாழ்க்கையவே அடிச்சுட்டு போற யோர்தான் வெள்ளம் போல இருக்கோ, அப்பெல்லாம் நாம சொல்ல வேண்டியது இந்த வசனம் தான். எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிருச்சு, நம்மளால இனிமே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர் கரத்துல இருக்குன்றதையும் அவர் கண்ட்ரோல இருக்குன்றதையும் நாம நம்பணும். இஸ்ரேல் மிலிட்ரிக்கெல்லாம் நெருங்க முடியாத மலை மாதிரி தெரிஞ்ச கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுக்குள்ள இருந்ததும் அந்த நம்பிக்கை தான். எக்கால சத்தத்தால எரிக்கோவை இடிந்து விழ செஞ்ச யோசுவாக்குள்ள இருந்ததும் அந்த நம்பிக்கை தான். அதே நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கை ஓட்டத்தையும் ஓடுவோம். வானம் கர்த்தருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, மற்றதெல்லாம் அவர் காலுக்கு கீழே இருக்கிற தூசி தான்.